நண்பர்களே, இன்று ஏப்ரல் மாதம் 29 லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் 3:45. அமெரிக்காவினுடைய கடல் முற்றுகையை உடைப்பதற்கு ஈரான் பல வழிகளில் முயற்சி செய்து வருகிறது. அந்த விடயங்கள் தொடர்பாக நாம் இன்று முதலில் பார்க்க இருக்கின்றோம். ஏனெனில் இந்த கடல் முற்றுகை மூலமாக ஈரானுக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்கிறது. ஈரானுடைய கப்பல்களை நடுக்கடலில் போய் அவர்கள் தடுத்து நிறுத்துகின்றார்கள். இதன் காரணத்தினால் தற்பொழுது மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. கடல் முற்றுகையை நீக்க சொல்லித்தான் ஈரான் தற்பொழுது முதலாவது நிபந்தனையாக போட்டிருக்கிறது. சரி, அணு ஆயுத பிரச்சனையை பற்றி பிறகு பார்ப்போம். முதல்ல கடல் முற்றுகையை அமெரிக்கா நீக்க வேண்டும், அல்லாவிட்டால் பாரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்று தற்பொழுது ஈரான் அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அது தொடர்பான முதலாவது விஷயங்கள் மற்றும் பல செய்திகள் இன்று காத்திருக்கின்றன. அவற்றை நாம் பார்க்க இருக்கின்றோம். சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பட்டன் அழுத்துங்க, ஹை பட்டன் அழுத்துங்க. உடனுக்குடன் உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும். சரி, முற்றுகையை உடைத்த 6 வழித்தடங்கள் தொடர்பாக முதலில் பார்ப்போம். அமெரிக்காவின் கடல் வழி முற்றுகையை மீறி பாகிஸ்தான் தனது எல்லையில் 6 புதிய போக்குவரத்து வழித்தடங்களை திறந்து விட்டிருக்கிறது. இதன் மூலம் 3000க்கும் மேற்பட்ட கொள்கலன்கள் ஏற்கனவே ஈரானில் இருந்து நகர தொடங்கி இருக்கின்றன என்று செய்திகள் வருகின்றன. இனி ஈரான் தரை வழியாக ரஷ்யா மற்றும் சீனாவுடன் நேரடியாக இணைய முடியும். இதை அமெரிக்காவால் தடுக்க முடியாது என்பதுதான் இங்கே உண்மை. அமெரிக்கா விதித்திருந்த ஈரானிய கடல் எல்லை தடையை 72 மணி நேரத்திற்குள் 52 ஈரானிய கப்பல்கள் கடந்துள்ளதாக ஈரானின் போர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. உள்ளூர் நேரப்படி திங்கட்கிழமை இரவு 10 மணி வரையிலான 3 நாட்களின் செயற்கைக்கோள் கண்காணிப்பு தரவுகளை மேற்கோள் காட்டிய அந்த அறிக்கை கடந்த கப்பல்களில் 31 எண்ணெய் டேங்கர்களும் 21 சரக்கு கப்பல்களும் அடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது 2 விஷயம். ஒரு பக்கம் தரை வழியாக அவர்கள் போகின்றார்கள், இன்னொரு பக்கம் இந்த முற்றுகையை உடைத்து கொண்டு சிக்னல்களை இல்லாமலாக்கி வேறு வேறு பெயர்களிலே இந்த கப்பல்கள் போய்கொண்டிருக்கின்றன. அமெரிக்காவுக்கு பெரிய சிம்ம சொப்பனமாக இருக்கிறது. பிப்ரவரி 27 அன்று ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இடையே போர் மூண்டதை தொடர்ந்து ஹோர்முஸ் நீரிணை கடல் வழி போக்குவரத்திற்காக மூடப்பட்டதாக IRGC அறிவித்தது. மார்ச் 2 அறிவித்தது. இந்த மோதலில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே தாக்குதல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தன. இதில் இஸ்ரேலிய பகுதி மற்றும் பிராந்தியம் முழுவதிலும் உள்ள அமெரிக்காவுடன் தொடர்புடைய தளங்கள் என்று தெஹ்ரான் விவரித்த இடங்கள் எல்லாம் அழித்து நொறுக்கப்பட்டன. வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையே பாகிஸ்தான் மத்தியஸ்தத்தோடு பேச்சுவார்த்தை அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறது. தற்காலிக போர் நிறுத்தம் என்றது பிறகு முடிவுறாத போர் நிறுத்தம் என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் தற்பொழுது இந்த கடல் பிளாக் இருக்குத்தானே, இதை தொடர்ச்சியாக அவர்கள் நீடிக்க போகின்றார்கள் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூ சோசியல் தளத்திலே தெரிவித்திருக்கின்றார். ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு கதையை சொல்கின்ற ட்ரூ சோசியல் தளத்தில் ட்ரம்ப் தற்பொழுது தெரிவித்திருக்கிற விஷயம், ஈரானுடைய பிளாக்கேட்டை நீடிக்க போகிறேன். ஆனால் உள்ளால பேச்சுவார்த்தைகள் நடக்கின்றன என்று நியூயார்க் டைம்ஸ் போன்ற பத்திரிகைகள் எழுதி கொண்டிருக்கின்றன. இப்ப ட்ரம்பினுடைய அரசியல் வாழ்க்கை மிகப்பெரிய அஸ்தமனத்துக்கு உள்ளாக போகிறது. ஏற்கனவே ட்ரம்ப அவர்கள் தெரிவு செய்ததன் பிறகு ஜோ பைடனிடம் ஆட்சியை கொடுக்க முடியாது என்று கேபிட்டல் ஹில் எல்லாம் அடித்து நொறுக்கி அங்க ஆட்கள் இறந்ததன் பிறகும் மீண்டும் அமெரிக்க மக்கள் இந்த ட்ரம்பை தெரிவு செய்து விட்டார்கள். ஆகவே அரசியலை எல்லாமே மறந்துவிடும். தற்பொழுது மீண்டும் அவர்கள் பதறி கொண்டிருக்கிறார்கள். இந்த ட்ரம்ப் எப்பொழுது போவார், 3வது முறை இவரை 2வது முறை இவர் எவ்வாறாவது கலைத்து விட வேண்டும் என்று தற்பொழுது யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த விஷயம் என்னன்னா, ஈரான் சொல்கிறது கடல் பகுதிக்கு அடியில இருக்கின்ற ஆயிரக்கணக்கான மைல் தூரத்துக்கு பதிக்கப்பட்டிருக்கின்ற ஃபைபர் ஆப்டிக் கேபிள்களை உடைக்க போகின்றேன். நீங்க தொடர்ச்சியாக அமெரிக்கா இவ்வாறு செய்தால் ஃபைபர் ஆப்டிக் கேபிள்களை பொம் போட்டு உடைக்க போகின்றேன் என்று ஈரான் தற்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆசியா, ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்காவை இந்த டிஜிட்டல் கேபிள்கள் இணைக்கின்றன. ஹோர்முஸ் நீரிணைக்கு அடியிலும் இணைய கேபிள்கள் அதிகமாக இருக்கின்றன. ஈரானின் இது முழு கட்டுப்பாட்டுல இருப்பதாகவும் அவை சிதைக்கப்பட்டால் உலக பொருளாதாரம் பேரழிவை சந்திக்கும் என்றும் ஈரான் தற்பொழுது எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. IRGC-யினுடைய தஸ்னீம் செய்தி நிறுவனம் இந்த கேபிள்கள் பிராந்தியத்தின் பலவீனம் என்று வர்ணித்திருக்கிறது. இந்த கேபிள்கள் ஏன் இவ்வளவு முக்கியம் என்றால், உலகம் முழுவதிலும் இயங்குகின்ற இந்த செயற்கைக்கோளால் மட்டுமல்ல இயங்குகிறது, இது வயராலையும் இயங்குகிறது, ஃபைபர் ஆப்டிக்காலையும் இயங்குகிறது. அநேகமானவர்களுக்கு தெரியும். 99% 99% சர்வதேச இணைய தரவுகள் இந்த கடலடி கேபிள்களால்தான் போகிறது. பொருளாதாரத்தினுடைய உயிர்நாடி என்றும் சொல்லலாம். இப்ப சர்வதேச வங்கி பரிவர்த்தனைகள், ஸ்விஃப்ட் வங்கி பரிவர்த்தனைகள், பங்கு சந்தை வர்த்தகம் மற்றும் இன்சூரன்ஸ் எல்லா விஷயமும், அது டிவியா இருக்கட்டும்,
எல்லா விஷயமும் இந்த கேபிள் வழியாகத்தான் போகிறது. துபாய் மற்றும் சவுதி அரேபியா போன்ற நாடுகள் கோடிக்கணக்கான டாலர்களை செலவழித்து உருவாக்கி வருகின்ற ஏஐ மற்றும் கிளவுட் டேட்டா சென்டர்கள் இந்த கேபிள்கள் இல்லாமல் இயங்க முடியாது. AE1 மற்றும் ஃபால்கன் மற்றும் கல்ஃப் பிரிட்ஜ் போன்ற முக்கிய கேபிள்கள் இந்த குறுகிய கடல் பகுதியில் தான் சங்கமிக்கின்றன. ஈரான் எச்சரித்திருக்கிறது, ஒருவேளை இந்த கேபிள்கள் துண்டிக்கப்பட்டால் அதன் விளைவுகள் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது அமேசான் இருக்கட்டும், கூகுளா இருக்கட்டும், மைக்ரோசாப்டா இருக்கட்டும், இந்த நிறுவனங்கள் வைத்திருக்கின்ற டேட்டா சென்டர்கள் இருக்கும் தானே, இது உலக தொடர்பை இழக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இது மாறிவிடும். இப்ப அமெரிக்கா தொடர்ச்சியாக இன்னும் ஒரு போருக்கு தயாரானால் முதலாவது இந்த டேட்டா கேபிள்களை அறுத்து விடுவோம் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இப்ப சவுதி அரேபியா துபாயினுடைய பொருளாதாரத்தை சிதைக்கும். அது மட்டுமல்ல, ஐரோப்பா முதல் இந்த இணைய வேகம் ஐரோப்பா வரை பல நாடுகள், இந்தியா, ஏசியா, எல்லா நாடுகளுடைய இணைய வேகம் கடுமையாக குறையும். ஏடிஎம் வேலை செய்யாது, பணம் எடுக்க முடியாது, சர்வதேச பண பரிமாற்றங்கள் என்று போகும், விசா கார்டு வேலை செய்யாது, மாஸ்டர் கார்டு வேலை செய்யாது, கோடிக்கணக்கான டாலர் நஷ்டம் ஏற்படும். ஆகவே மீண்டும் அமெரிக்கா போருக்கு போகுமா என்பதுதான் தற்பொழுது உள்ள கேள்வி. இந்த விமான மற்றும் கப்பல் போக்குவரத்து தொடர்பான ஆன்லைன் டிக்கெட் பதிவுகள், ஜிபிஎஸ் அடிப்படையிலான போக்குவரத்து கண்காணிப்பு எல்லாம் இந்த கேபிளுக்குள்ள இருக்கிறது. இது தற்பொழுது ஈரானின் கைப்பிடியில் இருக்கிறது. இப்ப அமெரிக்க படைகள் நிலை கொண்டுள்ள கத்தார், பஹ்ரைன் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் பல இடங்கள் அவர்கள் அடித்து நொறுக்கி விட்டார்கள். இந்த இடங்களுக்கும் எல்லா இணைய தொடர்பும் இந்த கேபிள்களைத்தான் நம்பி இருக்கின்றன. கேபிள்களை துண்டிப்பதன் மூலம் என்ன நடக்கும்? அமெரிக்க ராணுவ தளங்களின் தகவல் தொடர்பையும் அந்த நாடுகளின் பொருளாதாரத்தையும் ஒரே நேரத்தில், ஒரே டைமில் அது உடைச்சா அந்த நேரத்திலேயே நிலைகுலைய செய்ய முடியும். இப்ப அது மட்டுமல்ல, இப்ப நாடுகள் தங்களுக்கு தேவையான மின்சார தரவுகள் இருக்குதானே, அந்த டேட்டாக்கள், அதனுடைய சூழ்ச்சிகள் போன்ற விஷயங்கள் இந்த கேபிள்கள் மூலமாகத்தான் நடைபெறுகின்றன. ஏன் நான் இதை விரிவா சொல்றேன்னா, இது எவ்வளவு முக்கியத்துவம் ஈரானுடைய கைக்குள் இவைகள் இருக்கின்றன. குறிப்பாக ஈரான் என்ன செய்யுதுன்னா, கடந்த சில ஆண்டுகளாக தனது சொந்த இணைய கட்டமைப்பை மாற்றி அமைத்து வருகிறது. எப்படி சைனா மாற்றி அமைத்திருக்கிறதோ, எப்படி ரஷ்யா மாற்றி அமைத்திருக்கிறதோ, எப்படி வடகொரியா மாற்றி அமைத்திருக்கிறதோ, அதே போல ஈரானும் மாற்றி அமைத்திருக்கிறது. இப்ப ஜாஸ்க் என்ற இடத்துல புதிய கேபிள் நிலையத்தை அமைத்திருக்கிறது. அது ஹோமூஸுக்கு வெளியேயும் தனது தொடர்பை பயன்படுத்தி இருக்கிறது. அப்ப இதன் மூலம் ஏனைய நாடுகளுக்கு இணையம் துண்டித்தாலும் ஈரானுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படாது. அப்ப ஈரான் இப்ப என்ன சொல்லுது? நாங்கள் நினைத்தால் உலகத்தின் டிஜிட்டல் கதவையே மூடிவிட முடியும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது என்று. மத்திய கிழக்கில் நிலை கொண்டுள்ள அமெரிக்க படைகள் வெளியேறப்படாவிட்டால் அந்த பிராந்தியத்தின் பொருளாதாரம் சுக்குநூறாக சிதையும் வகையில் தகுந்த பாடத்தை நாங்கள் புகட்டுவோம். ஈரானின் நீண்டகால திட்டம் என்னன்னா, மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் செல்வாக்கை அகற்ற வேண்டும். அதற்காக அவர்கள் ராணுவ பலத்தை விட பொருளாதார பாதிப்பு என்ற அச்சுறுத்தலை மிக தீவிரமாக அவர்கள் பயன்படுத்தி வருகின்றார்கள். இப்ப அமெரிக்க படைகள் வெளியேறாத பட்சத்தில் பொருளாதார சிதைவை ஏற்படுத்த ஈரான் எந்த எல்லைக்கும் போகும். ஈரானின் அதிரடி நடவடிக்கையால் அமெரிக்காவுக்கு நேரடியாக பாதிப்பு ஏற்படுகிறதோ இல்லையோ, பிராந்தியத்தில் உள்ள அவ்வளவு நாடுகளும் தற்பொழுது மிகப்பெரிய பிரச்சனை இருக்கும். போரச்சம் மற்றும் இணைய முடக்கம் காரணமாக பில்லியன் கணக்கான டாலர் முதலீடுகளை மத்திய கிழக்கு இழக்க வேண்டி நேரிடும். தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுலாத்துறையை நம்பி இருக்கும் நாடுகளின் பொருளாதாரம் சிதைந்து போகும், வேலையில்லா திண்டாட்டம் ஏற்படும். இது வெறும் வார்த்தைகள் அல்ல, இது டிஜிட்டல் தற்கொலை தாக்குதல் என்றுதான் ஈரான் தற்பொழுது வர்ணித்துக் கொண்டிருக்கிறது. அமெரிக்க படைகளை வெளியேற்ற ஈரான் எடுக்கும் இந்த முயற்சி கடலுக்கு அடியில் உள்ள இணைய கேபிள்களை சிதைப்பதன் மூலம் மிகப்பெரிய உலக பொருளாதாரத்தை ஒரு இருண்ட காலத்திற்கு தள்ளக்கூடும் என்று தற்பொழுது நம்பப்படுகிறது. அமெரிக்கா வெளியேறாவிட்டால் டிஜிட்டல் வெப்பன் பாவிக்கப்படும் என்று ஈரான் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆகவே வளைகுடா நாடுகள் இந்த ட்ரம்பினுடைய மடத்தனத்துக்கு வளைகுடா நாடுகள் கொடுக்க போகும் விலை மிகப்பெரிய விலை என்றே தற்பொழுது ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே தொடர்ச்சியாக இந்த இணைய கேபிள்களை அழிக்கப் போகின்றோம் என்ற ஈரானின் அச்சுறுத்தல் அதை புறந்தள்ளி விட முடியாது என்றே ராணுவ ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். விரிவான பல தகவல்களோடு சந்திப்போம். சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பட்டன் அழுத்துமோ, ஹை பட்டன் அழுத்துமோ, உடனுக்குடன் உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும். மிக நன்றி நண்பர்கள்.